அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெர்னஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மாங்காய் தொக்கு ஊறுகாய். இது நம்ம எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஸ்பைஸியாக செய்யலான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எப்படி போட்டிருக்கோம், எந்த அளவுலன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மாங்காய் தொக்கு ஊறுகாய் செய்கிறதுக்கு நான் நல்ல காயான 3 மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா கட் பண்ணி பீஸாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் உள்ள கொட்டை எல்லாத்தையும் நீக்கிட்டு நம்ம பீஸுங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக நல்லா தேங்காய் திருவுறதை எடுத்துக்கிட்டு அதில் நல்லா சீவி எடுத்துக்கோங்க மாங்காய் பீஸுங்களை. பாருங்கள், இந்தளவுக்கு நீளமாக இருக்கணும், மெல்லீஸாக இருக்கணும். இப்போ இது எல்லா பீஸுங்களையும் நம்ம திருவி இந்த பவுலில் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், எல்லா பீஸையும் நம்ம திருவி எடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பராக அருமையாக வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதை நம்ம சாப்பிடும்போது ஊறுகாயில் சாப்பிடும்போது எதுவுமே தென்படாமல் டேஸ்ட் அப்படி இருக்கும். இப்போது அடுத்ததாக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன், பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் நல்லா பொன்னிறமாக சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், வேறு பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ அதே கடாயில் ஒரு 200 கிராம் அளவுக்கு நல்லா காய்ச்சி எண்ணெயை காய்ச்சினதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 வரமிளகாய் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுருங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போது துருவின மாங்காயில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நம்ம திருவி எடுத்து வச்சுப்போம். இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க கடுகு வெந்தய பவுடரை இதில் சேர்த்துக்கோங்க. எல்லா பவுடரையுமே நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது சரியான அளவாக இருக்கும். இது கூட நான் வெறும் கார மிளகாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு காரம் கூடவோ குறையவோ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லை குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி தான் உப்பும் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் அந்த 1 டேபிள் ஸ்பூன் உப்பு உங்களுக்கு கூடவோ குறைவோ இருந்ததுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, எவ்வளோ வேணாலும். இப்போது இதில் நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயும் இதில் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றியாச்சு, எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சு. இப்போது இந்த மாங்காவோட இந்த மசாலா எல்லாமே ஒன்றா சேரணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி மாங்காய் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மாங்காவோட சிறப்பு எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்த நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்து அருமையாக வரும். டேஸ்ட்டு, கன்சிஸ்டன்சி எல்லாமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு, சூப்பராக வந்திருக்கு. இப்போது இதை ஓவர் நைட்டும் நீங்கள் மூடி வச்சு எடுத்து வச்சுருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு அருமையாக வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 5 ஹவர்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ 5 ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்கு. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்க்குறதுக்கே அந்த டெக்ஸ்சர் வந்து சூப்பராக இருக்குது. சாப்பிடும் போதும் அவ்வளோ அருமையாக இருந்தது. இதே மாதிரியே உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.